பாவனா எங்க போனாங்கன்னு தேடாத நாட்கள் கிடையாது. நான் ஒன்றும் பிரேக் எடுத்துட்டு போல, அது ஒரு கான்சியஸ் டிசிஷனே இல்லை. அவங்க கேரளால படம் பண்ணிட்டு இருக்காங்களா, அப்போ இங்கெல்லாம் ஏன் நடிக்க அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டோரிஸ் வந்து கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகிட்டு நான் இங்கே பண்ண மாட்டேன். நான் பாவனாவோட அந்த கெரியர் பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பா வாழ்க்கையில பல அடிகள் வாங்கி இருங்கடா போதும் அப்படின்ற அளவுக்கு நிறைய ஒரு போல்டு உமனா வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். லைஃப் வந்து நம்மள ஒரு கார்னர் கூட்டிட்டு புஷ் பண்ணி போய் நம்ம அங்கே இருந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறது மட்டும்தான் ஒரு ஆப்ஷன்ங்கிற ஒரு நிலைமை வரும்போது கண்டிப்பா ஐ திங்க் வி ஆல் வில் பிகம் வெரி ஸ்ட்ராங். அது நடக்கும்போது அஃப்கோர்ஸ் அது வந்து அந்த ரியாலிட்டியில் வரும்போது எனக்கு கொஞ்சம் ஒரு பயம் மாதிரி இருந்துச்சு. உண்மையிலேயே நம்ம மூவி அப்பா எல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து வேணாம் தான் சொல்லிச்சு. பிகாஸ் நம்மளுக்கு தெரியாத ஒரு இண்டஸ்ட்ரி, அந்த மாதிரி தமிழ் இண்டஸ்ட்ரி. ஆமாம், இந்த கேரக்டர் பிடிச்சிருக்கு, இந்த மூவி பிடிச்சிருக்குன்னு சொல்லி அடம் பிடிச்சி தான் வந்து நான் பண்ணேன். டீனேஜராக இருக்கும்போது யாராவது ஷீ இஸ் 28 சொன்னா 28 வயசு அப்படின்னு எனக்கு தோணும். அதுக்கப்புறம் நான் 28 ஆகி 30 எல்லாமே தான் நான் இவ்வளோ தானே 40 15 சொன்னீங்கன்னா ஏதோ ஒரு 300 சொல்ல மாதிரி ஒரு ஃபீல் அப்படின்னு. ஆனால் இப்போ வந்து YSR film தயாரிப்பில் யுவன் சங்கர் ராஜா இசையில் ஸ்ரீநித்யா சுகுமார் இயக்கத்தில் ரியோராஜ் நடிக்கும் ஸ்வீட் ஹார்ட் திரைப்படம் மார்ச் 14 முதல். குமுதம் சிநேகிதியின் ஆஹா கொண்டாட்டம் சீசன் 3 நடைபெறும் நாள் மார்ச் 30 ஞாயிற்றுக்கிழமை. இடம் SV கல்யாண மண்டபம், காஞ்சிபுரம். என்னதான் வந்து ஒரு ஆக்டர்ஸ் வந்து அழகா இருக்கணும், அவங்களுக்கு டேலண்ட் இருக்கணும், அதெல்லாம் தாண்டி அவங்களுக்கு போல்ட்னஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நாங்கள் பார்க்குறோம். ஸோ பாவனாவோட அந்த கெரியர் பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பா வாழ்க்கையில பல அடிகள் வாங்கி இருங்கடா போதும் அப்படின்ற அளவுக்கு நிறைய ஒரு போல்டு உமனா வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த போல்ட்னஸ் எங்க இருந்து வந்தது? அது வந்து எனக்கு தெரிஞ்சு என்னோட ஒரு இடத்துல வேற யாரா இருந்தாலும் மேபி சம்டைம்ஸ் இப்படிதான் இருக்கும்னு சொல்ல முடியாது. நமக்கு வந்து ரியாக்ட் பண்ணணும், இல்லை வந்து வேற இப்போ லைஃப் வந்து நம்மள ஒரு கார்னர் கூட்டிட்டு புஷ் பண்ணி போய் நம்ம அங்கே இருந்து இல்லை ஸ்ட்ராங்கா இருக்கிறது மட்டும்தான் ஒரு ஆப்ஷன்ங்கிற ஒரு நிலைமை வரும்போது கண்டிப்பா ஐ திங்க் வி ஆல் வில் பிகம் வெரி ஸ்ட்ராங். பிகாஸ் நம்மளோட லைஃப் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு இதுக்கெல்லாம் கூட்டிட்டு போவோம். நம்ம வந்து ஏதோ வந்து ஹாப்பிலி எவர் ஆஃப்டர்ங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கோம். பட் டக்குன்னு வந்து ஏதோ நடக்கும் நம்ம லைஃப்ல வித்தவுட் ஈவன் பிளானிங், வித்தவுட் ஈவன் எக்ஸ்பெக்டிங். அது வந்து அதுதான் லைஃப், ஒன்றும் சொல்ல முடியாது. லைஃப் இஸ் லைக் தட். அது வந்து ஸோ லைஃப் ஹேப்பன்ட் அண்ட் ஐ ஹேட் நோ அதர் வே யூனோ பட் டு பி போல்டுங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு நான் வந்துச்சு. இட்ஸ் நாட் தட் எவ்ரிடே நான் ஒன்றும் பயங்கரம் ரொம்ப போல்டாக ஸ்ட்ராங்காக எல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த ஒரு டைம்ல வந்து சரி இப்போ நான் என்ன பண்றது அதர் தென் ஃபேஸிங் இட், வேற ஒன்றும் பண்ண முடியாது. அதனாலதான் அப்படி ஆகுது தவிர அதுக்கேட்டு இப்போ ஸ்பெஷல் இதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஸ்பெஷலாம் இல்லை, அப்படியே ஃப்ளோல வந்து போறதுதான். ஓகே, இந்த ஏஜ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. எப்படின்னா நான் ஏஜ் என்னன்னு நான் கேட்க போறது இல்லை. பட் அந்த 30 அப்படின்றத தாண்டறதுக்கு இந்த 25ல இருந்தே மக்கள், அதாவது பசங்களா இருக்கணும் பொண்ணு தயாராயிடுறாங்க. அவங்க இந்த 30 கடக்கிறதுன்றது உங்களுக்கு எப்படி? அதை வந்து எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா இருந்துச்சா? அது எப்படி நீங்க கடந்தீங்க ஆக்சுவலா? எனக்கு வந்து ரைட் நவ் ஐ எம் இன் மை 30s. நான் வந்து ஆனால் 25 26 நான் ஒன்றும் ப்ரிப்பேர் ஆகல. ஆனால் 29 வந்தபோது எஸ் எனக்கு நெக்ஸ்ட் நான் 30 அப்படின்னு ஒரு இது வந்துச்சு. ஐயோ ஏதோ நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு 30 அந்த மாதிரி ஒரு இது இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான் தெரியும், அந்த ஒரு ஏஜ் ஆகும்போது தான் வந்து அது இவ்வளோதான் அந்த மாதிரி ஒரு இதுக்கு நம்ம வரும். பிகாஸ் எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் வந்து டீனேஜராக இருக்கும்போது யாராவது ஷீ இஸ் 28 சொன்னா 28 வயசு அப்படின்னு எனக்கு தோணும். அதுக்கப்புறம் நான் 28 ஆகி 30 எல்லாமே தான் நான் யோசிப்பேன், இவ்வளோ தானே, இதெல்லாம் பெரிய வயசுன்னு நான் யோசிச்சு வச்சிருந்தேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து இப்போ நான் கால்குலேட் பண்ணும்போது என் அம்மா வந்து பயங்கர ஏர்லி மேரேஜ். அம்மா வந்து 18 இயர்ஸ்லேயே வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க டக்குன்னு. அப்புறம் அண்ணா தென் மீ. அதெல்லாம் இப்போ யோசிக்கும் போது நான் யோசிச்சுட்டு இருக்கேன், அப்போ நான் இந்த ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அம்மாவுக்கு இவ்வளோதான் இருந்துச்சா வயசு. எனக்கு நம்மளுக்கு அப்பா அம்மானா பயங்கர வயசான ஒரு பயங்கர ஒரு ஓல்டர் பீப்புளுங்கிற மாதிரி ஒரு ஃபீல். நான் யோசிச்சுட்டு இருப்பேன், ஐயோ எவ்வளோ யங்காக இருந்தாங்க அவங்க அம்மா இருந்தாங்க, எவ்வளோ யங்காக இருந்தாங்க. அதெல்லாம் நம்ம இப்போ இந்த நம்மளோட ஏஜ் வச்சு நம்ம கம்பேர் பண்ணோம். இந்த நான் இருக்கிற ஏஜில் வரும்போது அம்மா இப்படி பண்ணிச்சா, இது பண்ணாது, அந்த மாதிரி ஒரு இது வரும். ஸோ இப்போ தான் வந்து இப்போ உண்மையில் சொல்ல போனீங்கன்னா இப்போ ஒரு ஆள் வந்து 40s சொன்னாலும் 50s சொன்னால் கூட எனக்கு இப்போ ஒன்றும் தோணலை. சரி ஓகே அந்த மாதிரி. ஆனால் 20s டீனேஜ் எல்லாம் இருக்கும்போது 40 15 சொன்னீங்கன்னா ஏதோ ஒரு 300 சொல்ல மாதிரி ஒரு ஃபீல் அப்படின்னு. ஆனால் இப்போ வந்து
அந்த ஃபீல் இல்லை. பிகாஸ் நானும் 30s ஆகிட்டேன், எனக்கும் தெரியும் ஓகே நெக்ஸ்ட் 40s தான், நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் 50s தானே. அந்த ஒரு ஏஜ் மெச்சூரிட்டியும், ஏஜ்னா இதுதான் இப்படி தான் இருக்கு, ஒன்று நான் யோசிக்கிற மாதிரி இப்படியெல்லாம் இல்லைன்னு சொல்லி, ஏன்னா உள்ள டீப் டவுன் நம்ம சேம் பீப்புள் தான். ஓகே. ஸோ எனக்கு வந்து உங்கள்கிட்ட வந்து பேசுறதுக்கு நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இங்கிட்ட வந்து பார்த்தோம்னா சித்திரம் பேசுதடியில இருந்து இப்போ வந்து நீங்க தமிழ் சினிமால டோர் அப்படின்னு ஒரு டிராவல் வந்திருக்கிறீங்கல்ல, இதை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னா, எங்களுக்கு உண்மையிலே பாவனா எங்க போனாங்கன்னு தேடாத நாட்கள் கிடையாது. நீங்க தேட வேணாங்க நானே வரேன்னு சொல்லி என்ட்ரி கொடுத்துருக்கீங்க. எப்படி இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? நான் சித்திரம் பேசுதடியில் ஆரம்பிச்சு அசல் வரைக்கும் தமிழ் பண்ணி நான் ஒன்றும் பிரேக் எடுத்துட்டு போல. அது ஒரு கான்சியஸ் டிசிஷனே இல்லை. நானும் மலையாளம் கன்னடா பண்ணிட்டு தான் இருந்தாங்க. பட் ரைட் ப்ராஜெக்ட்டுக்கேண்டி நானும் வெயிட் பண்ணேன். எனக்கு ஒரு கான்டாக்ட் இல்லாமல் போச்சு. அதுக்கப்புறம் தான் நான் வந்து நிறைய பேரை வந்து பார்க்கும்போது அவங்க எங்கிட்ட வந்து சொல்லுவாங்க வந்து, உங்களுக்கு எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுன்னு கூட எங்களுக்கு தெரியாது. இதே மாதிரி தான் நீங்கள் சொன்ன மாதிரி தான், பாவனை எங்கே போச்சு. இப்போ என்னோட அசிஸ்டன்ஸ்க்கெல்லாம் கூட என் கூட ஷூட்டிங் வரேன்னு சொல்லி கேரளாவில் போனால், அங்கே கேரளாவில் படம் பண்ணிட்டு இருக்காங்களா, இப்போ இங்கேயெல்லாம் ஏன் நடிக்க, அந்த மாதிரி எதோ நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டோரிஸ் வந்து கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகிட்டு, நான் இங்கே பண்ண மாட்டேன், நான் இங்கே பிஸியாக இருக்கேன், இப்படி பண்ணால் கூட அவங்களுக்கு கூப்பிட்றதுக்கு வேற கான்டாக்ட் இல்லை, அந்த மாதிரி எதோ நடந்து ஒரு கேப் ஆயிடுச்சு. இட்ஸ் நாட் தட் ஒரு இன்டென்ஷனலி ஒரு பிரேக் எடுத்ததோ அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஓகே. நம்ம மக்கள் வந்து உங்களை எப்படி பிடிக்கிறதுன்றத விட்டுட்டாங்க. நம்ம மக்கள் பக்கம் தான் தப்பு இருக்கு ஆக்சுவலா. ஆடியன்ஸ் அப்படின்னு பாக்குற ஆடியன்ஸ் வந்து மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு, பட் மிஸ் இல்ல, இது வந்து இப்பயும் சரியான டைம்ன்றதை நீங்க காமிச்சிருக்கீங்க. அண்ட் வந்து உங்களுக்கு வந்து சின்ன வயசுலயே, அதாவது ஏர்லி ஸ்டேஜ்லயே வந்து சினிமால ஒரு ஆக்டர்ஸ் ஆகணும் ஒரு ஆசை இருந்திருக்கு. அது வந்து 11th ஸ்டாண்டர்ட்லயே வந்து நடக்குது. ஆசைப்பட்டது, ட்ரீம் பண்ணது நடக்குதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது உங்களுக்கு கிடைக்கும் போது எப்படி இருந்தது? அந்த ஃபீல் எப்படி இருந்தது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? என் அப்பா வந்து அசிஸ்டன்ட் சினிமாட்டோகிராஃபி. ஆமாம். ஸோ அதில் அப்போ அப்பா வந்து சொல்கிறது எல்லாமே இந்த மாதிரி லொக்கேஷன் ஸ்டோரிஸ் தான். சொல்லி எனக்கும் கொஞ்சம் வந்து சினிமா நல்லா இருக்குங்கிற மாதிரி ஒரு தாட் வந்து வர ஆரம்பிச்சிச்சு குழந்தையா இருக்கும்போதே. ஆனால் அதுக்கிட்ட நான் ரொம்பலாம் கஷ்டப்படல. இப்போ நிறைய பேர் சொல்ல இந்த மாதிரி அங்கே போய் நான் சான்ஸ் கேட்டிருக்கேன், அந்த மாதிரி ஒரு பயங்கர இன்ஸ்பைரிங் ஸ்டோரியெல்லாம் எனக்கு இல்லை. பட் நான் ஹைஸ்கூலில் இருக்கும்போதே வந்து அப்பா கிட்ட கால் எல்லாம் பண்ணி கேட்பாங்க சில மேனேஜர்ஸ் எல்லாம், அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குது அவங்க பண்ணுவாங்களா அந்த மாதிரி எல்லாம். பட் அந்த மாதிரி நான் ஸ்கூலில் இருக்கேன்னு சொல்லி அப்போல்லாம் எதுவும் கமிட் ஆகலை. கரெக்டு வந்து நம்மள்னு சொல்லி ஒரு படம் பண்ணும்போது அவங்க வந்து 2 நியூ ஃபேஸ் ஹீரோயின்ஸை தேடிட்டு இருக்கோம். அதில் தான் அந்த ஒரு சர்ச் தான் வந்து நான் அதுக்குள்ளே வந்து அந்த சர்ச் அங்கே தான் முடிஞ்சிச்சு. அது வந்து கோயின்சிடென்ட்லி வந்தது. ஸோ சொன்ன மாதிரி நான் வந்து ரொம்ப வந்து மூவியில் நான் நடிக்கணும்னு, ஆக்ட்ரஸ் ஆகணும்னுலாம் நான் ஆசைப்பட்டிருக்கேன். பட் அது நடக்கும்போது அஃப்கோர்ஸ் அது வந்து அந்த ரியாலிட்டியில் வரும்போது எனக்கு கொஞ்சம் ஒரு பயம் மாதிரி இருந்துச்சு. உண்மையிலேயே நான் நான் அது வரைக்கும் டான்ஸ் எல்லாம் ஆடியிருக்கோம் தவிர நான் எதுவும் நடிச்செல்லாம் எதுவும் எனக்கு சின்ன திங்ஸ் நான் பண்ணியிருக்கேன். 4th ஸ்டாண்டர்டு 5th ஸ்டாண்டர்டெல்லாம் ஒரு ஆட் பண்ணியிருக்கேன், ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன். சீரியஸாகவே ஒரு 15-16 வயசில் இருக்கும்போது ஒரு மூவிங்கிற அந்த டைமில் கொஞ்சம் எப்படி இருக்கும், ஒரு ஆடிஷன் கூட நான் பண்ணதில்லை. பட் நம்ம யோசிச்சு வச்ச ஒரு இன்சிடென்ட் வந்து இப்போ ரியலாகவே நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்போ ஒரு ஆஃப்கோர்ஸ் அந்த ஒரு ஜிட்டர்ஸ் இருந்துச்சு. ஸோ டெபியூ சித்திரம் பேசுறி டெபியூ வந்து பண்ணியிருக்கீங்க. மிஸ்கின் சார் உங்களை எங்கேருந்து எப்படி பிடிச்சார் ஆக்சுவலாக? அது வந்து ரொம்ப எனக்கு இப்போ சித்திரம் பேசுறி நான் வந்து சரி நம்ம ரீகால் பண்ணுவோம் அப்படின்றதுக்காக பார்த்தேன். எங்கேயுமே எனக்கு வந்து இது வந்து மலையாளம் ஹீரோயின் அதெல்லாம் சத்தியமா தெரியல. பக்காவா இருக்கு. அது எப்படி ஆக்சுவலா? இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும். சோஷியல் மீடியாலாம் இருக்கனால வந்து எல்லாரையும் டக்குன்னு கண்டுபிடிக்கலாம். எல்லாருக்கும் எல்லாரையும் தெரியும். ஈவன் மலையாளம் ஹீரோயின்ஸ்னால் இங்கே தெரியும். எல்லாமே அந்த மாதிரி ஆகிட்டு போச்சு. இல்லை வந்து படம் ஹிட்டாக இருக்குன்னு தெரியும். நார்மல் ஆடியன்ஸுக்கு வந்து தெரியாது அந்த அப்போல்லாம். மிஷ்கின் வந்து இந்த படம் டிஸ்கஷனில் இருக்கும்போது அவங்க ஒரு ஷாப்பில் இருந்தோ டீ குடிச்சிட்டு அந்த மாதிரி ஏதோ இருக்கும்போது தான் மேகசீனில் வந்து என்னோட ஃபோட்டோ பார்த்தேன். ஒரு மலையாள மேகசீனில் அந்த கவர் ஃபோட்டோ வந்து ஆக்சுவலி நான் அந்த டைமில் அந்த ஃபோட்டோ பார்த்து தான் உடனே வந்து ஹூ இஸ் திஸ், எனக்கு இந்த பொண்ணு தான் வேணும், என் கேரக்டருக்கு இந்த பொண்ணு கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து ஹி வாண்டட் டு அந்த ஃபேஸ் கரெக்டாக இருக்கும்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு இது வந்துச்சு. யாரோ வந்து சொல்லி கொடுத்துருங்க இந்த மாதிரி அவங்க மலையாளம் ஹீரோயின் வந்து பேர் பாவனான்னு சொல்லிட்டு தென் தே ட்ராக் டவுன் மை நம்பர். அந்த மாதிரி தான் ஃபோன் அடித்து விழிச்சு அதை ஃபோன் பண்ணி வந்து நான் வரேன் கதை சொல்கிறதுக்கு. அப்போ நான் இன்னொரு ப்ராஜெக்ட்டுக்கே நான் ட்ரிவாண்ட்ரமில் இருக்கோம். அப்போ வந்து அப்பா எல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து வேணாம் தான் சொல்லிச்சு. பிகாஸ் நம்மளுக்கு தெரியாத ஒரு இண்டஸ்ட்ரி அந்த மாதிரி தமிழ் இண்டஸ்ட்ரி. ஆமாம். அப்போ பட் அவங்க வந்து கதை சொன்னோன்னே எனக்கு பிடிச்சிருந்தது.
அதனால தான் டக்குன்னு வந்து கம்பெனி அப்படிதான் அவங்க கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு முன்னாடி ஏதாவது தமிழ் ஃபிலிம்ஸ் உங்களுக்கு வந்துச்சு அதுக்கு முன்னாடி? அதுக்கு முன்னாடியும் தமிழ் ஆஃபர்ஸ் வந்திருக்கு. பட் அப்போல்லாம் நான் வந்து அப்பாவுக்கு ஒரு தெரியாத ஒரு இண்டஸ்ட்ரியில நம்ம போனா வந்து எப்படி இருக்குங்கிற ஒரு இன்ஹிபிஷன் இருந்துச்சு. அதனால நாங்க பண்ணல. அந்த டிசிஷன் எடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? சித்திரமேஸ்வரி. எஸ், டிசிஷன் எடுத்ததுக்கு அப்புறம் சித்திரமேஸ்வரி ஆக்சுவலி நான் ரொம்ப அடம் பண்ணி நான் வந்து இல்லை நான் பண்ணணும், எனக்கு இந்த கேரக்டர் பிடிச்சிருக்கு, இந்த மூவி பிடிச்சிருக்குன்னு சொல்லி அடம் பிடிச்சிதான் வந்து நான் பண்ணேன். ஸோ அந்த அப்பாவை வேணாம்னு சொன்னா அந்த டிசிஷன் உண்மையிலே வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா ஆமா, சண்டை போட்டு நான் சொன்னேன் எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த கேரக்டர் பண்ணணும்னு சொல்லி கடைசியில் தென் அப்பா வந்து ஏதோ ஒன்று பண்ணி தொலைக்கட்டும் சொல்லிட்டு அந்த மாதிரி விட்டேன். அது நான் அப்படிதான் வந்து நான் பண்ணேன். பட் தென் மூவி வந்து நல்லா வந்த உடனே தென் எவ்ரிபடி வாஸ் ஹாப்பி. OSR film தயாரிப்பில் யுவன் சங்கர் ராஜா இசையில் ஸ்மினித்யா சுகுமார் இயக்கத்தில் ரியோராஜ் நடிக்கும் ஸ்வீட் ஹார்ட் திரைப்படம் மார்ச் 14 முதல். குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ், மின் நுகர்வோர் சேவை மையம், மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 94987 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.